மாங்காய் கடிச்சிச்சுன்னா, உடனடியா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பரான டேஸ்ட்டுங்க. குட்டி குழந்தைங்க கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டா இருக்கும் இதுல. மாங்காய் சீசன் வந்துச்சுனாவே, உடனடியா மாங்காய் கடிச்சுச்சுன்னா ஊறுகாய் தான் போடுவாங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா, அத விட ஒரு பல மடங்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. மாங்காவ கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய தண்ணிய ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. இப்ப நம்ம மாங்காவ இந்த மாரி பெரிய சைஸ்லயே முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா மாங்காய் பீஸஸுமே நீங்கள் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு பீஸாக எடுத்து வாயில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். இப்போ கை வச்சே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண இந்த உப்பும் இந்த மாங்காயிலேருந்து வரக்கூடிய தண்ணியும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கை வச்சே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாங்காவும் நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நான் இன்றைக்கி மாங்காவை இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு ஷேப்பில் கட் பண்ணணும், இன்னும் சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது நீல வாக்கில் சீவி கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நீல வாக்கிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த மாங்காய் எல்லாத்தையும் ஒரு தட்டில் இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய இந்த மாங்காவை 2 தட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பாதி மாங்காய் ஃபுல்லாக நம்ம ஒரு தட்டில் இந்த மாதிரி மாற்றி விட்டாச்சு. இப்போ பாதி மாங்காய் அப்படியே இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம இன்னொரு தட்டில் இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கலாம். மாங்காய் எல்லாத்தையும் ஒரே இடத்துல குவிச்சு வைக்காம, கை வச்சு இந்த மாதிரி மாங்காய் பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லாவே வெயில் அடிக்குது. செம்மையான வெயில். சம்மர் சீசனில் தான் கண்டிப்பாக இந்த மாங்காவும் நமக்கு கிடைக்கும். இது அப்படியே தூக்கி வெயிலில் வச்சுடுங்க. 1 மணி நேரம் வச்சா போதுங்க. ரொம்ப நாள் ரொம்ப மணிக்கணக்காலாம் வைக்கணும்னு கிடையாது. 1 மணி நேரம் நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா 1 மணி நேரம் நீங்கள் வச்சு எடுத்துருங்க. இல்லை லைட்டாக தான் வெயில் அடிக்குது அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தோட நிறம் நல்லா மாறணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுருங்க. அப்போ தான் எல்லாமே நமக்கு ஈவனாக வறுபட்டு கிடைக்கும். நல்லா வறுபடும் போது இதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கலர் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். காரத்துக்காக நாம் இன்றைக்கி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மிளகாய் தூள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த பருவத்தில் நீங்கள் சேர்க்கக்கூடாது. வரமிளகா சேர்த்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதே போல் கடாயில் போட்டு வறுத்தெடுக்க வேண்டியிருக்கும். இப்போது நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா வெந்தயம் தீய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கடுகு சேர்த்திங்கன்னா அந்த சூட்லேயே கடுகு நல்லா பொட்ட ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் வெந்தயத்தோட நிறமும் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெந்தயம் சீக்கிரமாக தீஞ்சு போயிடுங்க. கடைசியாக நான் ஒரே ஒரு நிமிஷம் தான் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளேயே வெந்தயமும் நல்லா நிறம் மாறிடுச்சு. கடுகும் நல்லாவே பொட்டி வந்திருக்கு. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்று கீழே அப்படியே வச்சு விட்டுறலாம். இது நல்லா ஆறி கிடைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வெயிலில் வச்சுருக்கக்கூடிய மாங்காய் 1 மணி நேரம் தான் வெயிலில் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சுருங்கி போயிருக்குன்னு. ஜஸ்ட் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் நமக்கு போய் கிடச்சா போதும். ரொம்ப வறண்டு போய் சுக்கு மாங்காய் ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம இதை வரட்டி எடுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நமக்கு காஞ்சு கிடச்சா போதும். 1 மணி நேரம் மட்டும் வெயிலில் வச்சு எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துடலாம். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கிறேன். இன்னும் கறிவேப்பிலைகள் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் போட்டிருந்தேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மாங்காய் எல்லாத்தையும் அப்படியே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மாங்காய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா சுருங்கி போகும். பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காய வைக்கும் போதே குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுலேயே ஒரு கால்வாசி நமக்கு காணாமல் போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும். நம்ம இப்படி செய்கிறதால ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நாளுக்கு அடுத்த மாங்காய் சீசன் வந்தால் கூட இது கெட்டு போகாது. இதை நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஆற வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாம் நல்லா ஆறி போயிருக்கும். அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே இதில் சேர்த்துக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய மாங்காவும் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மாங்காவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப மசிகிற அளவுக்கெல்லாம் வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டாவே ஒரு 2 நிமிஷத்துலேயே மாங்காய் நல்லா வெந்து கிடைக்கும்.
நெறைய பேர் மாங்காவ ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாங்காய் ஊறுகாய் போட்டு வைப்பாங்க. அந்த மாரி மாங்காய் ஊறுகாய் போட்டு வைக்கும்போது, ஒரு லிமிட்டடா தான் நமக்கு கெட்டு போகாம இருக்கும். அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் எல்லாம் அப்படியே மாறி போயிடும். ஆனா இது அப்படி கிடையாது. நம்ம ட்ரையா தான் அத செஞ்சு வைக்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்காய் வரட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாங்காய் வரட்டி வருஷக்கணக்குல கெட்டு போகாம இருக்கும். இத நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. கடைசியா இந்த மசாலாவ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாட்டில்ல வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இப்படி எந்த சாதம் எடுத்தாலும் சரி, அதுக்கு இது ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். எல்லாத்துக்குமே செட் ஆகும். வீட்ல சின்னதா ஒரு குழம்பு வச்சுட்டா போதும். இத நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ஊறுகாய் அளவுக்கு நமக்கு அதிகமான எண்ணெயும் தேவைப்படாதுங்க. நான் இதில உப்பே சேர்த்துக்கல. முதல்ல சேர்த்துருந்த உப்பே கரெக்ட்டா இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப இதில உப்பு சேர்த்துக்க கூடாது. ஏன்னா, அந்த உப்பு நம்ம வெயில்ல வைக்கும்போது அதுக்குள்ளேயே ஏறி அப்படியே இருக்கும். அதனால நம்ம இந்த மசாலாவும் சேர்க்கும்போது அது கரெக்ட்டா நமக்கு ஃபிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ மறுபடியும் நம்ம இதில உப்பு சேர்க்கறதுக்கு அவசியம் கிடையாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.